இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பெயர் தான் மது. நம்ம மதுக்கு வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கறதுனால சின்ன வயசுல இருந்தே நம்ம மது வந்துட்டு அவங்களுடைய அண்ணன் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. நம்ம மதுவை வந்துட்டு நல்லபடியா தன்னுடைய சொந்த ஊர்லயே நம்ம மதுவோட அண்ணன் வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மதுவோட அண்ணனும் திருமணம் பண்ணி நல்லபடியா நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா மதுவோட வீட்டுல ஆண் வாரிசு எதுவுமே கிடையாது. 3மே பொம்பளை பிள்ளைங்க. அப்படிங்கறதுனால நம்ம மதுவோட அண்ணன் பையன் ஹரிஷ் தான் அந்த வீட்டுல எந்த ஒரு சுப காரியம்னாலும் முன்னிலைமையில நிறுத்தி நடத்தி கொடுக்கக்கூடிய நபரா இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம ஹரிஷ் வந்துட்டு அந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறையாவும் ஒரு பாசமாவும் வச்சிருக்காரு. அதனால நம்ம ஹரிஷ வந்துட்டு நம்ம மது ஆண்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய மகனா நினைச்சுதான் நம்ம ஹரிஷ் கிட்ட வந்துட்டு ரொம்பவே உரிமையா நல்லபடியா ரொம்பவே அன்பா பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு ஹரிஷ் கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே உரிமை கொடுத்து நம்ம ஹரிஷோட பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. பாக்குறதுக்கு 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போதான் ஏதோ திருமணமான பெண் மாதிரி ரொம்பவே கவர்ச்சியான ஒரு உடல் தோற்றத்தோட ரொம்பவே மெலிவான ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டு 2 அவங்களுடைய ஆடைகளும் சரி அவங்களுடைய உடல் கட்டமைப்பும் சரி பாக்குறதுக்கு அவ்வளவு கவர்ச்சியாவும் இருக்கும். பாக்குறவங்கள கண்டிப்பா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோன்ற அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு உடலமைப்பை வச்சிருந்திருக்காங்க நம்ம மதுவுக்கு வந்துட்டு மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. அதுல 2 பொம்பளை பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ணின நபரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன். அப்படிங்கறதுனால திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தனக்கு 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ஃபாரினுக்கு உடனடியா வெளியில கிளம்பி போயிடுறாரு. ஆனா தன்னுடைய கணவர் ஃபாரின்ல இருந்து சம்பளம் அனுப்பிட்டதுனால வருமானத்துக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அவர் அனுப்புற சம்பள காசை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமா நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைக்கு போய் அதன் மூலமா வரக்கூடிய உபரி வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவையும் ரொம்பவே நேர்த்தியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மது வந்துட்டு ரொம்பவே அன்புக்காக ஏங்கியிருக்காங்க. நம்ம மதுவோட அண்ணன் பையன் ஹரிஷ் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வர்ற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வரும்போது இது மாதிரி உங்க மாமாவை திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் தாண்டா நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களுடைய குடும்ப கஷ்டம் காரணமா அவரும் ஃபாரின் போயிட்டாரு. அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவாரு. எப்போதான் என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீருமோ தெரியல. என்னோட கடைசி பொண்ணையும் நான் நல்லபடியா படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா கவலையுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிஷ் கிட்ட ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹரிஷும் நீங்க ஏன் அத்தா கவலைப்படுறீங்க, நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க தயங்காம எந்த டைம்ல இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்த செகண்டே உங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்கறாரு. நம்ம ஹரிஷுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததுனால நம்ம மது ஆண்டிக்கு நம்ம ஹரிஷ் ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய அண்ணன் பையன் அப்படிங்கறத தாண்டி நல்ல ஒரு நண்பரா லைஃப்ல ஒரு நபரை கிடைச்சவர்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹரிஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹரிஷும் தன்னுடைய அத்தை அப்படிங்கிற ஸ்தானத்துல இல்லாம ஒரு நல்ல பிரடா நினைச்சுதான் நம்ம மது ஆண்டி கிட்ட பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம மது ஆண்டி பாக்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமான உடல் தோர் ரத்துல இருக்கிறதுனாலயும் நம்ம ஹரிஷுக்கு நம்ம மது ஆண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படிங்கறதுனாலயும் எந்த வேலை சொன்னாலும் அதை தயங்காம தட்டி கழிக்காம உடனடியா நம்ம மது ஆண்டிக்காக செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைய பாப்பாரு நம்ம ஹரிஷ். அதனாலேயே நம்ம ஹரிஷ் நம்ம மது ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஹரிஷ். அத்தைக்கு தேவையான வீட்டு வேலை சின்ன சின்ன வேலை அத்தைய எங்கேயாவது கூட்டிட்டு போறதுனாலும் சரி நம்ம ஹரிஷ் தான் முன்னிலையில இருப்பாரு. அதனால நம்ம அத்தையை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அத்தை கூட தேவையான போதெல்லாம் நம்மளுடைய பண தேவையும் தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம
தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அத்தைய ஒரு நாள் நாச்ச அனுபவிச்சே பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி நம்ம மது ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு அத்தை குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் போது அவங்களுடைய முன்னழகை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அடிக்கடி அத்தை கிட்ட பேசும்போதும் ரெட்டு அர்த்தத்துல பேசிக்கிட்டு அவங்கள தொட்டு பேசுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஹரிஷ். அப்போதான் ஒரு நாள் நம்ம ஹரிஷ் கிட்ட அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல் போகணும், நீ கொஞ்சம் கிளம்பி காலையில மார்னிங் சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹரிஷ் காலையில ஃப்ரெஷ் அப் ஆகி சீக்கிரமாவே கிளம்பி நம்ம மது அத்தை வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம மது அத்தையோட கடைசி பொண்ணு வனிதா வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வனிதாவோட உடம்பு ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே மெலிஞ்சு சூப்போன உடலமைப்புல இருந்தாலும் அவங்களுடைய முன்னழகு பாக்குறதுக்கு அவ வளவு கவர்ச்சிகரமாவும் கட்டுக்கடங்காத ஒரு பேரழகோடும் இருந்ததுனால அவங்களுடைய மகள் மேலையும் ஒரு கண் வைக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹரிஷ். நம்ம ஒருவேளை அத்தையை கரெக்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அத்தையோட பொண்ணை கரெக்ட் பண்ணிரணும் அப்படின்னு முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம மது ஆண்டியோட கடைசி பொண்ணான வனிதா வீட்டுல அடிக்கடி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கறதுனால நம்ம ஹரிஷ் அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அத்தைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சமா நெருங்கி பேசுறதும் தன்னோட அத்தை பொண்ணு கிட்டையும் ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வழியா அத்தை பொண்ணுடைய போன் நம்பரையும் வாங்கி அடிக்கடி வாட்ஸ்அப்ல சாட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு நீ போட்டிருந்த ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு, நீ பாக்குறதுக்கு ரொம்பவே தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி வர்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலேயே நம்ம வனிதா நம்ம ஹரிஷ் கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நட்பு ரீதியா பழகிறத தாண்டி அது கொஞ்சம் கொஞ்சமா லவ்வாவும் மாறவும் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹரிஷ் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணும் போதே நீ பாக்குறதுக்கு ரொம்பவே டாவும் செக்ஸியாவும் இருக்க அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம வனிதாவும் ஹரிஷுக்கு ரிப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து சாட்டிங் பண்ணவும் ரொம்பவே க்ளோஸ் அப் மெசேஜ் பண்ணவும் அடிக்கடி ஹரிஷ் வீட்டுக்கு போகும்போது தன்னோட அத்தை பொண்ணை கட்டி அணைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அத்தை எந்நேரமும் வீட்டுல இருக்கிறதுனாலயும் வனிதா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போனது கிடையாது. எங்கேயும் மது ஆண்டி வெளியில விட மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார் தான் ஹரிஷ் அவங்களுடைய அத்தை பொண்ணுகிட்ட லவ் பண்ணி பழகிட்டு இருந்திருக்காரு. ஒரு எல்லைக்கு மேல எந்த விஷயத்தையும் அனுபவிக்க முடியல. தொட்டு பேசி கட்டி அணைக்கிறதுன்னு ஒரு லிமிட்டிலே தான் இருக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் சரி சண்டே லீவு, இன்னைக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம்னா நம்ம அத்தை பொண்ணு வனிதாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மதிய டைம்ல கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம மது ஆண்டியோட மகள் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்து கதவு லைட்டா திறந்திருக்கு. எங்க அத்தைய காணோம், நம்ம வனிதா தான் தூங்கிட்டு இருக்கா. சரி வந்ததுக்கு வனிதாவை எழுப்ப வேணாம், நம்ம அத்தைய நாச்சும் பாத்துட்டு போவோம் அப்படின்னு பொறுமையா கதவை திறக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கதவு உள் சைடு தாப்பாலும் போடல, ஒரு சைடா சாத்திருக்கு. இங்க உள்ள அத்தை ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு மது ஆண்டிய கூப்பிடாமலேயே சர்ப்ரைஸா அத்தைக்கு ஷாக் கொடுக்கணும்னு பொறுமையா கதவை திறந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் அந்த காட்சியை நம்ம ஹரிஷால மறக்கவும் முடியல. அந்த காட்சியை பார்த்துட்டு ஹரிஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே திகைப்பூட்டமா ஷாக்கிங்கா இருக்கவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மது ஆண்டி சில வீடியோக்களை பார்த்து சுய இன்பம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த ஹரிஷ் நேரடியா அத்தைய பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவசர அவசரமா மொபைல லாக் பண்ணி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டு பாத்ரூமுக்குள்ள போயிடுறாங்க மது ஆண்டி. ஹரிஷுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த காட்சியையும் அந்த தோற்றத்துல நம்ம மது ஆண்டிய பார்த்ததுல இருந்து கண்டிப்பா நம்ம அத்தைய ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஆசை உண்டாகவும் ஆரம்பிக்குது. நம்ம அத்தைய இவ்வளவு நாளா பார்த்தோம், பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி இயக்கத்துல இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட. 2 அத்தை பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நல்லா சிரிச்சு பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாரு ஹரிஷ். அப்போ ஓப்பனாவே அத்தை உங்களுக்கு நீங்க இந்த ஒரு இயக்கத்துல இருப்பீங்கன்னு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? நான் உங்ககிட்ட எவ்வளவோ தடவை என்னோட ஆசையை வெளிப்படுத்தி இருக்கேன், வெளிப்படையாவே உங்ககிட்ட பேசியும் இருக்கேன். ஆனா நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு.
ஹரிஷ் தொட்டு பேசினதுக்கு மது ஆண்டியும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம விட கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹரிஷ கட்டி அணைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹரிஷ், இப்போதைக்கு வேணாம். என்னுடைய பொண்ணு பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா. அவ எழுந்திருக்க மாட்டா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ இரவு நேரத்துல என்னோட வனிதா தூங்கினதுக்கு அப்புறமா நான் கால் பண்றேன். நீ இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே ஏக்கத்துல இருக்கேன். இன்னைக்கு நீ வந்தனா நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு ஓப்பனாவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்த கிரீன் சிக்னல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹரிஷும் ஓகே அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிருங்க, ஒரே ஒரு டைம் நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு பெட்ல படுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹரிஷுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தாலும் அத்தை நைட்டு கால் பண்ணுவாங்க தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அத்தைய லைட் ஆனாலும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு கதவை லாக் பண்ணிட்டு அத்தை கூட ஆசை தீர இருக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஆசை தீர முடிச்சதுக்கு அப்புறமா அவசரமா கதவை திறந்துட்டு வெளியில போகவும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பக்கத்து ரூம்ல வனிதாவும் தூங்கிட்டு இருக்கா. வனிதாவையும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயம் தெரிஞ்சா வனிதா நம்மள விட்டுட்டு போயிருவான்னு பயத்துல உடனடியா ஹரிஷ் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா மது ஆண்டி கால் பண்ணி, என்ன ஹரிஷ் இருந்தோடனே போயிட்ட, எதுவுமே பேசக்கூட இல்ல, நீ நார்மலா கூட பேசிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அத்தா, வனிதா வீட்டுல இருக்கா, அதனால எனக்கு ஒரு சின்ன பயம், நான் நைட்டு வரேன், நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹரிஷ் வீட்டுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இரவு நம்ம மது அத்தை கூட தான் நினைச்ச மாதிரியே ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கைய வாழவும் ஆரம்பிக்கிறாரு. மது ஆண்டி பாக்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமா அவங்களுடைய உடல் தோற்றம் இருந்ததுனால ஹரிஷ் கிட்ட ரொம்பவே ருங்கி பழகி தன்னால ஹரிஷுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஹரிஷும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையையும் உணர்ச்சியையும் எல்லாத்தையும் மது ஆண்டி கிட்ட வெளிப்படுத்தி ரொம்பவே சந்தோஷமான அன்னைக்கு இரவு பொழுது கழிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் சீக்கிரமா மார்னிங் எழுந்து வீட்டை விட்டு போகவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இவங்களுடைய உறவு தொடரவும் ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மதுவோட மகள் வனிதா தன்னோட அம்மா கிட்டதான் லவ் பண்ற விஷயத்த எப்படியாச்சும் சொல்லலான்னு அடிக்கடி போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா பேசும்போது அம்மா ஒருவேளை சம்மதம் தெரிவிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லாம வெளியில வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம மது வெளியூர் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ மது தன்னுடைய பொண்ணு கிட்ட, இன்னைக்கு நான் வெளியூர் போயிட்டு நாளைக்கு தான் வருவேன், இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நீ நம்ம மாமா வீட்டுல போய் தங்கிக்கிறியா? நம்ம மாமா அங்க உனக்கு பாதுகாப்பா இருக்காங்க, ஹரிஷும் கூட இருப்பான், அதனால இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அங்க போய் தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு ஓகே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க வனிதா. மது ஊருக்கு போனதுக்கு அப்புறமா, நான் மாமா வீட்டுக்கு போயிடுறேன், ஹரிஷ் கூட்டிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு ஹரிஷை வீட்டுக்கு வர வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹரிஷ் மது ஆண்டியே பஸ் ஏத்தி விட்டதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம மது ஆண்டியோட வீட்லயே வச்சு வனிதாவோட மேட்ரை முடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தான் ஆசை தீர தன்னோட காதலி கிட்ட ரொம்பவே நெருக்கமா உறவுல ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாரு. தான் ஆசை தீர முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே லேட் நைட்ல தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாரு ஹரிஷ். ஒரு கட்டத்துல ஹரிஷ் தன்னோட மகள் கூட அடுத்த நாள் தன்னோட வீட்டுல ஒன்னாயிரு கும்போது அந்த காட்சியை நம்ம மது நேரடியாவே பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த மதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹரிஷ் இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் நம்ம பொண்ணு கூட பழகுவானா அப்படின்னு ரொம்பவும் கோவத்துல இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்றதுன்னே தெரியல. பொண்ணுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் வெளிக்காட்ட கூடாதுன்னு கண்டும் காணாத மாதிரி வீட்டுல போய் சோபால உட்காரவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வனிதா ஓரமா வந்து உட்காரவும் ஆரம்பிக்கிறாங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், ஆனா நானும் ஹரிஷும் லவ் பண்றோம், ஒருத்தர் லவ் பண்றோம், நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் சொல்லல அப்படின்னு தயக்கத்தோட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ஹரிஷ் ஏற்கனவே அவங்களோட வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி வனிதாவை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணனும் பேசினதுனால இந்த விஷயத்துக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவும் முடிய. அப்போ திடீர்னு ஒரு நாள் மது மெசேஜ் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணும், இன்னைக்கு இரவு வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
ஹரிஷும் மது அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம அத்தை கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆசையோட போறார். அப்போ மது அத்தை மாடிக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையுமா நீ ஆசை தீர அனுபவிச்சுட்டு என்னுடைய பொண்ணையும் இந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கைய சீரழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹரிஷ், அத்தா, நான் உங்களை பாக்கறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிட்டேன். உங்க பொண்ணு எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், அதனாலதான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா உங்க மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். மாமாவோ ஃபாரின்லயே இருக்காங்க, நீங்களும் ரொம்பவே இயக்கத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களுடைய இயக்கத்தை போக்கணும்னு தான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னு நியாயப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பொண்ணு ரொம்ப பிடிவாதம் உள்ளவள்னு அண்ணனும் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதுன்னு நல்லபடியா பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஒரே வீட்டிலேயே தன்னுடைய மனைவி கூட இரவு நேரத்திலையும் ஈவி வேலைக்கு போன நேரத்துல தன்னுடைய மாமியார் மதுவோடும் ரொம்பவே சந்தோஷமான இல்ல வாழ்க்கை வாழவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய்னு தான் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட மாமியாரையும் வியையும் 2 பேரையுமே ஒரே வீட்டுல வச்சு ஒரே குடும்பமா வாழவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மதுவுக்கும், ஓகே, நம்ம மாப்பிள்ளை வெளியில வரைய 6 கூடையாச்சும் தப்பு பண்ணாதான் நம்ம மகளுக்கு பண்ற துரோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஹரிஷ் கிட்ட பேசி பழகி உடலுறவுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். இதையும் மறுத்து வெளியில போக முடியல. அதனால வெளியில இருந்து ஹரிஷ் கூட உறவுல இருந்தாலும் பிரச்சனை தான். இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ளாரையே இந்த உறவு முறையில இருந்தோம்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா ஒரே குடும்பமாவே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பெயர் தான் மது. நம்ம மதுக்கு வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது, தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கறதுனால சின்ன வயசுல இருந்தே நம்ம மது வந்துட்டு அவங்களுடைய அண்ணன் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. நம்ம மதுவை வந்துட்டு நல்லபடியா தன்னுடைய சொந்த ஊர்லயே நம்ம மதுவோட அண்ணன் வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மதுவோட அண்ணனும் திருமணம் பண்ணி நல்லபடியா நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா மதுவோட வீட்டுல ஆண் வாரிசு எதுவுமே கிடையாது, 3மே பொம்பளை பிள்ளைங்க. அப்படிங்கறதுனால நம்ம மதுவோட அண்ணன் பையன் ஹரிஷ் தான் அந்த வீட்டுல எந்த ஒரு சுப காரியம்னாலும் முன்னிலைமையில நிறுத்தி நடத்தி கொடுக்கக்கூடிய நபரா இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம ஹரிஷ் வந்துட்டு அந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறையாவும் ஒரு பாசமாவும் வச்சிருக்காரு. அதனால நம்ம ஹரிஷ வந்துட்டு நம்ம மது ஆண்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய மகனா நினைச்சுதான் நம்ம ஹரிஷ் கிட்ட வந்துட்டு ரொம்பவே உரிமையா நல்லபடியா ரொம்பவே அன்பா பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு ஹரிஷ் கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே உரிமை கொடுத்து நம்ம ஹரிஷோட பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மது ஆண்டி வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. பாக்குறதுக்கு 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போதான் ஏதோ திருமணமான பெண் மாதிரி ரொம்பவே கவர்ச்சியான ஒரு உடல் தோற்றத்தோட ரொம்பவே மெலிவான ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆடைகளும் சரி அவங்களுடைய உடல் கட்டமைப்பும் சரி பாக்குறதுக்கு அவ்வளவு கவர்ச்சியாவும் இருக்கும். பாக்குறவங்களை கண்டிப்பா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோன்ற அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு உடல் அமைப்பை வச்சிருந்திருக்காங்க நம்ம மதுவுக்கு வந்துட்டு மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. அதுல 2 பொம்பளை பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம மது வந்துட்டு திருமணம் பண்ணின நபரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன். அப்படிங்கறதுனால திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தனக்கு 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ஃபாரினுக்கு உடனடியா வெளியில கிளம்பி போயிடுறாரு. ஆனா தன்னுடைய கணவர் ஃபாரின்ல இருந்து சம்பளம் அனுப்பிட்டதுனால வருமானத்துக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அவர் அனுப்புற சம்பள காசை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமா நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைக்கு போய் அதன் மூலமா வரக்கூடிய உபரி வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவையும் ரொம்பவே நேர்த்தியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மது வந்துட்டு ரொம்பவே அன்புக்காக ஏங்கியிருக்காங்க. நம்ம மதுவோட அண்ணன் பையன் ஹரிஷ் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வர்ற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வரும்போது
இது மாதிரி உங்க மாமாவை திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் தாண்டா நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களுடைய குடும்ப கஷ்டம் காரணமா அவரும் ஃபாரின் போயிட்டாரு. அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவாரு. எப்போதான் என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீருமோ தெரியல. என்னோட கடைசி பொண்ணையும் நான் நல்லபடியா படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா கவலையுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிஷ் கிட்ட ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹரிஷும், நீங்க ஏன் அத்தா கவலைப்படுறீங்க, நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க தயங்காம எந்த டைம்ல இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்த செகண்டே உங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்கறாரு. நம்ம ஹரிஷுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததுனால நம்ம மது ஆண்டிக்கு நம்ம ஹரிஷ் ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய அண்ணன் பையன் அப்படிங்கறத தாண்டி நல்ல ஒரு நண்பரா, லைஃப்ல ஒரு நபரா கிடைச்சவர்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹரிஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹரிஷும் தன்னுடைய அத்தை அப்படிங்கிற ஸ்தானத்துல இல்லாம ஒரு நல்ல பிரடா நினைச்சுதான் நம்ம மது ஆண்டி கிட்ட பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம மது ஆண்டி பாக்குறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமான உடல் தோர் ரத்துல இருக்கிறதுனாலயும் நம்ம ஹரிஷ்